பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்களுக்கிடையில் பொறாமை கொள்ளாதீர்கள். விலைக்கு வாங்கும் எண்ணம் இல்லாமல் ஏமாற்றுவதற்காக உங்களுக்கிடையில் விலையை அதிகரிக்க செய்யாதீர்கள். உங்களிடையில் கோபம் கொள்ளாதீர்கள். ஒருவர் மற்றவரை விட்டும் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். உங்களில் ஒருவர் விலை பேசி கொண்டிருக்க மற்றவர் விலை பேச வேண்டாம். அல்லாஹ் தஆலாவின் அடியார்களாகிய சகோதர வாஞ்சையுடன் நடந்து கொள்ளுங்கள். ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிம்களுக்கு சகோதரர் அநியாயம் செய்ய மாட்டார். வேறு யாரேனும் அவர் மீது வரம்பு மீறி நடந்தால் அவரை ஆதரவற்றவராக உதவி இழந்தவராக விட்டுவிட மாட்டார். மேலும் அவரை கேவலமாகவும் கருத மாட்டார். அச்சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது நெஞ்சின் பக்கம் சுட்டிக்காட்டி, தக்வா, அல்லாஹ்வின் அச்சம் இங்கு இருக்கிறது என்று 3 முறை கூறினார்கள். ஒருவன் தன் முஸ்லிம் சகோதரனை இழிவாக நினைப்பதே அவன் தீயவன் என்பதற்கு போதுமானது. ஒரு முஸ்லிமுடைய இரத்தம், அவனுடைய உடைமை, அவனது மானம், மரியாதை பிற முஸ்லிமுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தெளிவுரை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய தக்வா இங்கு உள்ளது என்பதன் கருத்து, அல்லாஹ் தஆலாவின் பயம் என்பது மறுமையில் கேள்வி கணக்கு பற்றி சிந்தனைக்கு பெயராகும். தக்வா என்பது உள்ளத்தில் அந்தரங்க நிலை. தக்வா இருக்கிறதா இல்லையா என்பதை மற்ற மனிதர்கள் கண்களால் கண்டு தெரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கேவலமாக கருத உரிமை கிடையாது. வெளிப்படையாக வைத்து யாரை இழிவாக கருதப்படுகிறதோ அவருடைய உள்ளத்தில் தக்வா இருந்து அவர் அல்லாஹ் தஆலாவிடம் கண்ணியமானவராக இருக்கலாம் என்பதை யார்தான் அறிவார். பொறுமை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். பொறாமையை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் தீ விறகை தின்று விடுவது போல் அல்லது வைகோலை தின்று விடுவது போல் பொறாமை நன்மையை தின்று விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன்படி நம் அனைவருக்கும் அமல் செய்ய அல்லாஹ் நல் உதவி புரிவானாக. ஆமீன். ஸல்லல்லாஹு